லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சென்னை விமான நிலையத்திற்குள் 7 அடுக்கு பாதுகாப்பையும் மீறி வாலிபர் ஒருவர் உள்ளே நுழைந்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இப்போ விமான நிலையத்திற்குள்ள எப்படி இந்த வாலிபர் நுழைஞ்சார்? இவர் யாருன்னு கண்டறியப்பட்டிருக்கிறதா? இவரோட பின்னணி என்னன்னு தெரிய வந்திருக்கிறதா? விசாரணையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம் பார்த்திபன். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு 7 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. இந்த 7 அடுக்கு பாதுகாப்பையும் மீறி விமான நிலையத்திற்கு டிரான்சிட் பயணிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு வாலிபர் சென்றிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த 17ஆம் தேதி முதல் வருகிற 30ஆம் தேதி வரை 5 அடுக்கு பாதுகாப்பும், குறிப்பாக 24, 25, 26 ஆகிய 3 தேதிகள் குடியரசு தினத்தை ஒட்டி 7 அடுக்கு உச்சகட்ட பாதுகாப்பும் என்பது போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் குடியரசு தினமான இன்று சந்தேகத்திற்கு இடம்படியான ஒரு நபர், ஒரு இளைஞர் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்ததை மத்திய தொழில் பாதுகாப்பு படை கண்காணிப்பு குழுவினர் கண்டுபிடிச்சு உடனடியாக அவரை கைது பண்ணி சென்னை மீனம்பாக்கம் போலீசாரிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில பார்த்தோம் என்று சொன்னால், பயணிகள் செல்லக்கூடிய, அதாவது டிரான்சிட் விமான பயணிகள் செல்லக்கூடிய நுழைவு வாயில் கேட் எண் 103 அருகே ஒரு வாலிபர் நின்று கொண்டிருந்திருக்கிறார். இதனை கண்காணிப்பு கேமராவில் பார்த்த அதிகாரிகள் உடனடியாக அவரை பிடிப்பதற்கு உத்தரவிட்டிருந்தனர். மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் விமான நிலையத்திற்கு உள்பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். அவரை பிடித்து உடனடியாக விசாரணை நடத்தியதில் அவர் அரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஜோஷ்வா என்பது தெரிய வந்தது. இவர் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் பேசுவதாகவும் தெரிகிறது. குறிப்பாக, நான் விமான நிலையத்தை விலைக்கு வாங்குவதற்காக வந்திருக்கிறேன், அதனால சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். பொதுவாகவே விமான நிலையத்தை பொறுத்தவரையில சாதாரணமாக அந்த நுழைவாயிற்குள் நாம் யாரும் செல்ல முடியாது. நம்முடைய விமான பயண சீட்டு அல்லது உள்ளே செல்வதற்கான பாஸ், கூடுதலாக ஆதார் அட்டை போன்ற இந்த ஆவணங்கள் முறையாக காண்பித்து உடனே தான் உள்ளே அனுமதிப்பார்கள். ஆனால் இந்த இளைஞரை பொறுத்தவரையில கேட் எண் 3 வழியாக உள்ளே நுழைந்து அதற்கு உள்பகுதியில், அதாவது விமான நிலையத்திற்கு உட்பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு கேட்டையும் தாண்டி இந்த டிரான்சிட் பயணிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அவர் வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில குடியரசு தினத்து அன்று 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்ட இந்த நிலையில இந்த 3 கேட்டுகளை தாண்டி எப்படி உள்ளே ஒரு இளைஞர் வந்தார் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விமான நிலைய அதிகாரிகள் மத்தியிலும், அதே போன்று அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், சென்னை காவல்துறையினர், தமிழக காவல்துறையினர் மற்றும் பிற காவல் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் உடனடியாக அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர் தன்னுடைய பெற்றோருடன் காரில் வந்ததாகவும், அதன் பிறகு பெற்றோரை விட்டு பிரிந்து இந்த பகுதிக்கு அவர் சுற்றித் திரிந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிந்தது. கூடுதலாக அவர் வேற எதுக்கும் வந்திருக்கிறாரா என்பது குறித்தான விசாரணை என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பார்த்திபன், நன்றி சதீஷ் முருகன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.